Hi students, இன்னைக்கான தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்க தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாலும் சரி அல்லது ஓரளவுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்றீங்க? ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எல்லாமே क्वेश्चंस வந்து கேட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு, 2 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு, 4 மார்க்ஸ், 6 மார்க் क्वेश्चंस எல்லாமே எப்படி கேட்டிருந்தாங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல previous year questions ல இருந்து என்ன மாதிரியான questions எல்லாமே கேட்டிருந்தாங்க. previous year questions எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த questions ல இருந்து உங்களுக்கு questions வந்து கேட்டிருக்காங்களா இல்ல 1 மார்க்ஸ் எல்லாமே கஷ்டமா இருந்துச்சா அல்லது ஈஸியா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 11th எழுதுற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் 12th ஓட பேட்டர்ன்ஸ்ல தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தமிழ் क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதிகப்படியான previous year questions ல இருந்து கேட்டாங்க அல்லது 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியா தான் கேட்டாங்க, 6 மார்க் எல்லாமே ஈஸியா தான் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க இந்த தமிழ் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இனிமே அதை பத்தி எந்த ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க. நீங்க அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கம்மியா எழுதி இருந்தாலும் சரி அல்லது கம்மியா எழுதி நிறைய மார்க்ஸ் ஒரு சில பேர் வந்து நான் கம்மியா தான் படிச்சு போனா நான் நிறைய எழுதிட்டேன் அப்படின்னாலும் சரி சரிங்களா, அதை வந்து மைண்ட் செட் எல்லாமே விட்டுருங்க. அடுத்தடுத்த பரீட்சைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் ஆயிடுங்க. இதையே நினைச்சிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இன்னும் 5 எக்ஸாம்ஸ் இருக்கு நமக்கு. அதனால அந்த எக்ஸாம்ஸை கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிடாதீங்க, குறைச்சிக்காதீங்க. நம்ம இங்கிலீஷ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே முக்கியமான क्वेश्चंस அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல இங்கிலீஷ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடல் क्वेश्चंस, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस, அந்த மாடல் क्वेश्चंस, பிடிஏ क्वेश्चंसல இருந்து எந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதே போல இங்கிலீஷ் இந்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம அப்லோட் பண்ண क्वेश्चंसல இருந்து எந்த அளவுக்கு क्वेश्चंस வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு அல்லது எந்த அளவுக்கு டஃபா இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டினியூவா தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணாதா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க. அடுத்து வந்து ஆன்சர்ஸ் கீயோட பார்க்கலாம். Thank you for watching.